This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஒட்டுமொத்த டோல்கேட் நிர்வாகத்திற்கும் தனி ஆளாக தண்ணி காட்டிய இளைஞர் நாட்டையே திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகளை பயன்படுத்தும் வாகன உரிமையாளர்களுக்கு டோல்கேட் கட்டணங்கள் மிகப்பெரிய தலைவலியாக இருந்து வருகின்றன. பல இடங்களில் சாலை தரமாக இல்லை, குண்டும் குழியுமாக மோசமான நிலையில் உள்ளது. அத்துடன் வாகன உரிமையாளர்களுக்கான அடிப்படை வசதிகளும் போதுமான அளவில் வழங்கப்படுவதில்லை. ஆனால் டோல்கேட் கட்டணங்கள் மட்டும் முறையாக வசூல் செய்யப்படுகிறது. அத்துடன் சீரான இடைவெளியில் டோல்கேட் கட்டணங்கள் உயர்த்தப்படவும் செய்கின்றன. எனவே வாகனங்களின் உரிமையாளர்கள் மத்தியில் டோல்கேட்களுக்கு எதிராக மிகப்பெரிய அதிருப்தி நிலவி கொண்டுள்ளது. இதன் காரணமாக வாகன உரிமையாளர்களுக்கும் டோல்கேட் உரிமையாளர்களுக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. நிறைய வாகன உரிமையாளர்கள் டோல்கேட் கட்டணம் செலுத்த மறுத்து போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். ஆனால் இதில் பெரும்பாலும் டோல்கேட் ஊழியர்கள்தான் வெற்றி பெறுகின்றனர். எனினும் வழக்கத்திற்கு மாறாக டோல்கேட் கட்டணம் செலுத்த மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஹுண்டாய் i20 காரின் உரிமையாளர் ஒருவர் தற்பொழுது வெற்றி பெற்றுள்ளார். இது குறித்து தகவல்களின் தொகுப்புதான் இந்த செய்தி. கேரள மாநிலம் பாலக்காடு பகுதியை சேர்ந்தவர் ஹென்டோ வி அண்டோ. இவர் ஒளிப்பதிவாளர் ஆவார். எனவே வேலை காரணமாக அடிக்கடி திருச்சூர் மற்றும் எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளுக்கு ஷென்டோ வி ஆண்டோ காரில் சென்று வருவது வழக்கம். இதன்படி சமீபத்தில் அவர் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள பனியன்கரா டோல்கேட்டிற்கு ஹுண்டாய் i20 காரில் சென்றார். இந்த பகுதியில் தற்பொழுது சாலையில் கண்டிஷன் மிக மோசமாக உள்ளது. நிறைய இடங்களில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இது வாகன உரிமையாளர்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளது. அத்துடன் நேர விரயமும் ஏற்பட்டு வருகிறது. இதன் காரணமாக நிறைய வாகன உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் ஆண்டோவும் ஒருவர். கடந்த காலங்களில் இந்த சாலையில் நிறைய முறை அவருக்கு மோசமான அனுபவம் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கர்ப்பமாக உள்ள தனது சகோதரியை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வரும்போதெல்லாம் மிக கடுமையான பிரச்சனையில் ஆண்டோ சந்தித்துள்ளார். எனவே பனியன்கரா டோல்கேட்டில் போராட்டம் நடத்த அவர் முடிவு செய்தார். இதன்படி ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் செய்யாமல் அவர் சமீபத்தில் பனியன்கரா டோல்கேட்டிற்கு ஹுண்டாய் i20 காரில் சென்றார். அதற்கு கட்டணம் செலுத்தும்படி டோல்கேட் ஊழியர்கள் கூறியுள்ளனர். ஆனால் சேவை மோசமாக இருப்பதால் தன்னால் கட்டணம் செலுத்த முடியாது என ஆண்டோ கூறியுள்ளார். அத்துடன் ஒவ்வொரு வாகனமும் செல்வதற்காகவும் திறக்கப்படும் பூம் பேரியருக்கு முன்னால் தனது i20 காரை அவர் நிறுத்தி கொண்டார். நீண்ட நேரமாகியும் அவர் காரை எடுக்கவில்லை. தன்னிடம் கட்டணம் வசூல் செய்யாமல் பூம்பேரை திறந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர் வைத்த கோரிக்கை. இதற்கு டோல்கேட் ஊழியர்கள் செவி சாய்ப்பதாக இல்லை. கட்டணம் செலுத்த வேண்டும் என அவர்கள் ஆண்டோவிடம் தொடர்ந்து வலியுறுத்தினர். ஆனால் ஆண்டோவும் கட்டணம் செலுத்துவதாக இல்லை. நேரமாகி கொண்டிருந்த போது அவர் காரை எடுக்கவில்லை. காருக்குள்ளேயே உட்கார்ந்திருந்தார். இடையில் டோல்கேட் நிர்வாகம் தரப்பில் பலரும் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் ஆண்டோ நிதானத்தை இழக்காமல் அமைதியாக போராட்டம் நடத்தினார். அப்பொழுது ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்கள் கூட அந்த சாலையில்
பயணம் செய்ய முடியவில்லை என அவர் டோல்கேட் ஊழியர்களிடம் தெரிவித்தார். இப்படியாக சுமார் 10 மணி நேரம் கடந்த நிலையில் டோல்கேட் உரிமையாளர் வேறு வழி இல்லாமல் பூம் பேரியரை திறந்துவிட்டனர். ஆண்டோவிடோ கட்டணம் வசூலிக்கவில்லை. இதன் மூலம் இறுதியில் ஆண்டோ இந்த போராட்டத்திற்கு வெற்றி பெற்றார். இடையில் ஆண்டோ சமூக வலைத்தளங்களின் மூலமாக அங்கு நடைபெற்ற போராட்டத்தின் அப்டேட்டுகளை தன்னை பின்தொடர்பவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தார். ஒரு வகையில் இது டோல்கேட் நிர்வாகத்திற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி விட்டது. இந்த சம்பவத்தை விளக்கும் வீடியோ மறுநடன் எக்ஸிக்யூட்டிவ் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.